வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. எந்த சேனல்ல கிடையாது. இன்னொரு சேனல்ல கேட்டிருந்தாரு. "என்னண்ணா ஷிப்ப பத்தி அப்டேட் குடுக்க மாட்டீங்களா? ஷிப்புக்கு ஏன் விளக்கம் குடுக்க மாட்டேங்கிறீங்க?" அப்படின்ற மாரி கேள்வி கேட்டிருந்தாரு. அதுக்கான விளக்கத்த தான் பார்க்க போறோம். ஷிப்புக்கு விளக்கம் குடுக்கக்கூடாது அப்படின்றதுலாம் கிடையாது. என்னன்னா, ஷிப்பு ரொம்ப ஏறி போச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் சொன்னது வந்து பெரிய ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அந்த பெரிய ரிஸ்க்க பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 5000 ஒரு ரூ. 10,000 ரேஞ்சுக்கு தான் நான் சொன்னது. அப்போ ரூ. 5000 ரூ. 10,000 ரேஞ்சுக்கு வந்து நம்ப ஷிப்ல இன்வெஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஷிப் வந்து பெரிய லெவல்ல நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். எப்படின்னா, நீங்க குடுக்குற அமௌண்ட்டுக்கு அதுக்கு வந்து ஒரு 10 மடங்கோ, இல்ல ஒரு 8 மடங்கோ, இப்ப ஒரு ரூ. 10,000 போடுறீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 1,00,000 எதிர்பார்க்கலாம். சரியா? நான் சொன்னது வந்து எப்படின்னா, டோக்கன் வந்து அதிகமான ரிஸ்க். ஷிப்ல வந்து ரிஸ்க் கிடையாது. நீங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றீங்களோ, அது வந்து ரிஸ்க் கிடையாது. புல் ரன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ புல் ரன்ல பார்த்தீங்கன்னா, மேல போக, போக, போக உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குமோ அப்படின்றத வந்து நீங்க வெயிட் பண்ணி எடுக்கிறத பொறுத்து தான். உங்களுக்கு இப்போ ரூ. 10,000 போடுறீங்க. எனக்கு வந்து ஒரு ரூ. 50,000 வந்துருச்சு மொத்தமா. அப்போ நான் வெளிய வந்துடுறேன் அப்படின்னு உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். அப்போ யாருக்கு எவ்வளோ விருப்பம் இருக்கோ, அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். இப்போ அதனுடைய மதிப்பு ரொம்ப உயரத்தில இருக்கு. இப்போ நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 16 அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டு இருந்துச்சு. 16ன்னும்போது டாலர் மதிப்பில 4 ஜீரோ தாண்டி 16 போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு 16 அப்போ நம்ம வந்து ஒரு 100 கோடி 100 கோடிலாம் வேணாம். ஒரு 10 கோடி வாங்கணும்னா, அது ஒரு $160 அப்படின்ற மாரி தேவைப்படும். இதுவே இன்னைக்கு அத வாங்கணும் அப்படின்னும்போது, $260 தேவைப்படும். அப்ப 160 எங்க இருக்குது? 260 எங்க இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, $100 வந்து ஏறி போச்சு அது மேல. வெறும் $160க்கு $100 வந்து ஏறி போச்சு. அப்போ இங்கேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்றது வந்து அவங்க தனிப்பட்ட ரிஸ்க் தான். இங்கேருந்து புல் ரன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இங்கேருந்து மேலே போகுது அப்படின்னா, அவங்க வந்து மேலே போயிட்டு இருக்கும். ஒருவேளை அங்கேருந்து கீழே கொஞ்சம் குறைஞ்சி மேலே போகுதுன்னா, அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ இந்த மனநிலையை வந்து எல்லாரும் எடுத்துப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதனால தான் வந்து ஷிப்பை பற்றி நான் எதுக்கும் சொல்லாம இல்ல. ஷிப்பில் வந்து சொல்கிற அளவுக்கு இப்போ வந்து எல்லாமே சொல்லிட்டாங்க. எல்லாமே லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இனிமேல் வந்து அது வந்து பெரிய லெவலில் குரோத் ஆகிறது மட்டும்தான். அப்போ வந்து அது ஸ்டேபிள் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் கணக்கு. இனிமேல் நம்ம வந்து அதை வந்து மேலே போகுமா போகாதா அப்படின்ற அந்த சந்தேகம்லாம் வேணாம். கண்டிப்பாக மேலே போகும் அப்படின்ற ஒரு குறிக்கோளில் தான் இருக்குது. நம்மளால் இனிமேல் வந்து ஷிப்பில் வந்து பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நான் சொல்கிறது வந்து புதிய யூஸருக்கு. அப்போ வந்து பழைய ஆளுங்க அப்படின்னா, அவங்க வந்து ஆல்ரெடி வச்சுருப்பாங்க. ஷிப்பு காயின் வச்சுருப்பாங்க. இல்லை புதுசாக நான் யூஸ் பண்ணணும், ஷிப்லேயே வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து எவ்வளோ தொகைன்றது நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். இப்போ என்கிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா, நான் ஒரு ₹1,00,000 மேலே இன்வெஸ்ட் பண்ணுவேன். என்கிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா. ஏன்னா, அதில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அப்போ புல் ரன்னும்போது அதில் ஒரு பெரிய ப்ராஃபிட் பார்ப்பேன். எடுத்துகிட்டு வெளில வர முடியும். அப்போ இருக்கிறவங்க வேறு, இல்லாதவங்க வேறு. அப்போ தனிப்பட்டு நீங்கள் ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அது உங்களுடைய சொந்த விருப்பம் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுதான் சொல்கிறேன். அவங்களுடைய விருப்பத்துக்கு விட்டுறது. அதுக்கு தான் நான் சொன்னேன். முடிஞ்ச அளவுக்கு டோக்கனை சின்னதாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு ₹10,000 பெரிய ரிஸ்க் அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா, டோக்கனாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னது. அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஷிப்பில் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்றது வந்து நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவில் லைக் போட்டுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அது நோட்டிஃபை ஆகும். இருந்தாலும் அள்ளி கூட இல்லையில் மற்றும் சொல்லிக் கூட மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.